நம்ம அசால்ட்டாக பேசுகிறோம், எனக்கு ஒன்றுமே புரியல பேசிடுறோமா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது பேசிடுறோமா, ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு பேசிடுறோமா, நான் முன்னேற மாதிரி எனக்கு தெரியல பேசிடுறோமா, நான் படிக்கிற மாதிரி தெரியல ஈஸியாக பேசிடுறோமா, நான் இந்த வருஷத்தோடு நிப்பாட்டலாம் நினைக்கிறேன் பேசிடுறோமா. இந்த பேச்சுக்கள் பேசும்போது இந்த வார்த்தைகள் படியே உங்கள் வாழ்க்கை நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சந்தேகமான வார்த்தைகள், விசுவாசம் இல்லாத வார்த்தைகள், அவிவிசுவாசமான வார்த்தைகள், பலவீனம் உள்ள வார்த்தைகள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்லுவானாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, பலவீனமாக இருக்கிறவன் நீ பலவீனத்தை பற்றி பேசாத, பலவான் என்று நீ பேசு. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். அதாவது ஒரு வார்த்தை நீங்கள் வாயில் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு திடகார்த்தமான ஒரு உணவை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பலவீனத்தை பற்றி பேசாத, பலவான் என்று பேசு, நீ பலனா மாறி விடுவாய் என்றவர் சொல்கிறார். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நினமனமான உறுப்பாய் மாறி இருக்கிறது, பேசி பாருங்க. நான் திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன், பேசி பாருங்க. நான் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவேன், பேசி பாருங்க. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறார், பேசி பாருங்க. கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் நீங்கள் பேசும்போது விளையும்.